வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே மதுபோதையில் முதியவர் ஓட்டி சென்ற கார் மோதியதில் பறந்த பைக்குகள். 3 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் வெளியான அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மிதமான மழைக்கும் நாளை லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. ஓசூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர் மடத்துக்குளத்தில் இன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உடுமலைப்பேட்டையில் நாளை அரசு விழாவிலும் பங்கேற்கிறார். பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாடு மங்கள இசையுடன் தொடங்கியது. மாலை 6:30 மணியளவில் உரையாற்றுகிறார் மருத்துவர் ராமதாஸ். சென்னையில் தனியார் மையத்தை எதிர்த்து போராடும் துப்புரவு பணியாளர்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திப்பு. அரசுடன் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் தொடரும் வேலை நிறுத்தம். சென்னையில் துப்புரவு பணியாளர் போராட்டத்திற்கு 2 நாட்களில் தீர்வு. அமைச்சர் கே.ஏ. நேரு உறுதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அருகே காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த கைதி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை. தன்னை வெட்டியதால் திமுக கவுன்சிலரின் கணவர் 4 பேருடன் சேர்ந்து கொன்றுவிட்டு போலீசில் சரணடைந்தார். சென்னை விருகம்பாக்கத்தில் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் விறுவிறுப்பு. ரெட் கார்டு என்கிற பெயரில் திட்டமிட்டே தனது வாக்குரிமை பறிக்கப்பட்டதாக பிக்பாஸ் நடிகை ரவீனா குற்றச்சாட்டு. எலெக்ஷன்ல நிக்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா? அந்த உரிமையும் இல்லையா? இவ்வளோ தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்க ஓட்டு போட முடியாது, ஏன்னா அந்த விஷயம் 1 இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு. வார விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம். ஞாயிறு விடுமுறையொட்டி திருவண்ணாமலை கோவிலில் அலைமோதும் கூட்டம். 2 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். தர்மசாலாவில் ஏராளமான பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம். உடல்கள் புதைக்கப்பட்டதை பார்த்ததாக மேலும் 2 சாட்சியம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மஞ்சள் வடித்தடத்தில் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆர்வி சாலை முதல் பொம்மசந்திரா வரையில் புதிய வழித்தடத்தில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவகுமாருடன் ரயிலில் பயணம். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முறைகேடு என்று குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தை நோக்கி 300 எம்பிக்களுடன் நாளை ராகுல் காந்தி பேரணி. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட முடியாது. காரணம் கூறவும் விதிகள் எதுவும் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். பீகார் துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா பெயரில் 2 இடங்களில் வாக்காளர் அட்டை இருப்பதாக குற்றச்சாட்டு. என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கேள்வி. கோவை கொடிஷா மைதானத்தில் பைக் ரேஸ். மண்மேடுகளில் பைக்கில் வீரர்கள் சீறி பாய்ந்ததை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருடன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறப் போகிறார்களா விராட் கோலி, ரோஹித் சர்மா? விஜய் ஹசாரே தொடரில் விளையாட பிசிசிஐ நிர்பந்திப்பதாக தகவல்.
தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மத்திகிரி, அந்திவாடி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை, சூளகிரி, உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட நேரம் மழை பெய்தது. ஏரிகள், குளங்கள் மற்றும் பாசன கால்வாய்களின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நியூட்டன், செட்டியப்பனூர், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கச்சேரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, குறிஞ்சி நகர், பாம்பார்புரம், வெட்டக்கணல், அனந்தகிரி, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி, கண்ணமங்கலம், கொங்கரம்பட்டி, ஜவ்வாதுமலை, சத்தவாசல், படவேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டியது. திடீர் மழையால் ஜவ்வாதுமலையில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மனூரில் திமுக கவுன்சிலரின் கணவர் வெட்டிய இளைஞர் பழிக்குப்படியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி திமுகவைச் சேர்ந்த இவர் அரக்கோணம் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறார். அஸ்வினியின் கணவரான சுதாகர் அந்த பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். ஏப்ரல் 19ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக 21 வயது இளைஞர் அவினேஷின் சுதாகரை சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். இதில் படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சுதாகரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட அவினேஷ் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் பெற்று ரத்தனகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். அதன்படி நேற்று கையெழுத்திட வந்த அவினேஷை 4 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டியது. இதில் படுகாயமடைந்த இரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதனையடுத்து அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே கவுன்சிலரின் கணவர் சுதாகர் உள்ளிட்ட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றனர். பழிக்கு பழியாக நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மதுபோதையில் முதியவர் நிகழ்த்திய கோர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த 70 வயதான மயில்சாமி மதுபோதையில் பெரியநாயக்கன் பாளையத்தில் தாறுமாறாக சொகுசு காரை இயக்கியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது தாறுமாறாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் உட்பட 3 பேர் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மயில்சாமியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.